எப்படி முடிக்க முடியும் ஆவல நான். ஓகேவா, எடுத்து வச்சாச்சு, எல்லாத்தையும் அழகாக வச்சுட்டேன் நான். இவ்வளோ முடிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு காடே வைக்கலாம் போது பண்ணிக்கிட்டு எங்கள் மேட்ச் பார்த்துக்கிட்டு லெட்ஸ் புட் தி ஸ்டஃப் ஹியர். மேட்ச் ஓடிட்டு இருக்கு, இந்தியா பாகிஸ்தான் ஐசிசி ட்ராஃபி இருக்குல்ல. ஆனியன் கட்டிங், தக்காளி கட்டிங். ஓகே, ரெண்டு முட்டையும் தமால் எப்படி. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நிசான் சிங் ஒன்ஸ் அகைன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எக் பஃப் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் பல நாட்கள் இல்லை, லாஸ்ட் வீக் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் மேக் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணாமே இருந்தேன். ஓகேவா, ஒரு 5-6 நாள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். மெயினாக வந்து அந்த பேஸ்ட்ரி, ஓகேவா, அந்த பப்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்கான பேஸ்ட்ரி வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வி நீட் டொமேட்டோ. ஒரு டொமேட்டோ போதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து எக் வேறு போடுவோம்ல, உருளைக்கிழங்குலாம் போடணும். ஸோ ரொம்ப போட வேண்டாம், மேபி இன்னும் ஒரு டொமேட்டோ போட்டுக்கலாம். இல்லை, ஒரு டொமேட்டோ போதும், பெரிய டொமேட்டோ எடுத்துக்கலாம், பெரிய டொமேட்டோ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆனியனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், என்னோடய உருளைக்கிழங்கு பாருங்கள் எப்படி நான் முளைச்சிருச்சு. சரிதா, நான் வாங்கியே ரொம்ப நாளாக அப்படியே எப்படி சொல்கிறது, நாட்கள் வாரக்கணக்கில் கிடக்குது. ஏன்னா நான் ஒரு ஆள் தானே, 1 கிலோலாம் உருளைக்கிழங்கு 1.5 கிலோ எடுத்து நினைக்கிறேன், எப்படி முடிக்க முடியும் ஆவல நான். அதுக்கப்புறம் வந்து ஆனியன், ஒரு 4 ஆனியன். ஸோ இது போதும் இப்போதைக்கு. எல்லாத்தையும் இங்கே வச்சுலாம் ஒரு பக்கமாக. யாரும் குப்பத்துட்டு எங்கே வச்சது. உங்கள்ட்ட இன்னொன்று காட்டணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், மேட்ச் ஓடிட்டுருக்கு, இந்தியா பாகிஸ்தான் ஐசிசி ட்ராஃபி இருக்குல்ல, சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. டே 6 போட்டு புழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா? எக். இது வந்து எக் பஃப்ல, எக் இல்லாமல் எப்படி பம் பம் பம். ஜெர்மனியில் வந்து இந்த பேக்கெட்டில் வந்து இந்த இடத்துல எள்ளுன்னு போட்டிருக்கா, தெரியுதுங்களா? கையை வச்சா உடஞ்சிருக்கு, முட்டை கிலோ வந்துடும், எள்ளுன்னு போட்டிருக்கல அதில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எள்ளுனா பெருசாக இருக்கும் முட்டை, எம்முனாக்கா மீடியமாக இருக்கும், எஸ்னாக்கா சின்னதாக இருக்கும். அது எப்படின்னு தெரில எனக்கு. என்னென்ன அதிலே வந்து கோழிலே பெரிய கோழி, சின்ன கோழி, மீடியம் கோழின்னு வச்சுருப்பாங்க போல. இங்கே பாருங்கள், தெரியுதா? நல்லா பெருசாக இருக்கும். மீடியம்னாக்கா இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதோட. ஸ்மால்னாக்கா எஸ்னாக்கா வந்து இன்னும் சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டியுண்டாக இருக்கும். ஏமாத்துறானுங்க எல்லாத்துலேயும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எக்கு பாயில் பண்ணணும். பேரலாக வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல் எல்லாத்தையும் வந்து பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை குக் பண்ணலாம். சச்சு இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் வேணால் அந்த ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணலாம், அது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ நம்ம ஸ்கின் வந்து பீல் பண்ணோம்னாக்கே கஷ்டம். இதுதான் நான் வாங்கின கத்தி. இதை வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக பயன்படுத்திட்டு இருக்கேன். இன்னும் நல்லா இருக்குது. இதை வந்து முளைக்க வச்சா முளைக்குமான்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, நான் அது ட்ரை பண்ணதில்லை. இவ்வளோ முடிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு காடே வைக்கலாம் போது. இன்னும் 2 உருளைக்கிழங்கு போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தாராளமாகவே போட்டு சாப்பிடுவோம். ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு நான் போட்டேனாக்கா என்கிட்ட உருளைக்கிழங்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ நான் போட்டு முடிச்சலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த உருளைக்கிழங்கு விட்டோனாக்கா அப்புறம் மரமாக மாறிடும். இதனால் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பொட்டேட்டோலாம் வேகிறதுக்கு. பார்த்துக்கலாம், மேட்ச் பார்த்துட்டே இருக்கலாம் சைடில். ஓகேவா? ஐயோ, விளையாடிட்டு இருக்கவே ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாங்க. கர்மம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து மொத்தம் 6 பஃப் பண்ணணும்ல. ஸோ ஒரு எக்கை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிடுவோம், ஏன்னா முழு எக்கை போட்டோம்னாக்கா ரொம்ப முட்டிக்கிட்டு இருக்கும் பெருசாக. ஸோ அதனால் 3 eggs are more than sufficient. முட்டைக்கு தண்ணி அதை எடுத்து இங்கே வச்சுட்டோம்னா இது ஆன் பண்ணிவிட்டா இது சைடில் ஓடிட்டுருக்கும். நவ் ஆனியன் கட்டிங், தக்காளி கட்டிங். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ நம்மக்கிட்ட வந்து 4 ஆனியன்ஸ் இருக்குது, குட்டி குட்டி ஆனியன்ஸாக 4 ஆனியன்ஸ் இருக்குது. ஸோ அது போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த மசாலா வேணும் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ நீங்கள் நிறையா வேணும் அப்படின்னாக்கா நிறையா போட்டுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து கம்மியாக வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு 4 தான் இருக்குது. ஸோ 4மே நான் போட்டு முடிச்சுடுவேன், நாளைக்கு வேணால் வாங்கிக்கலாம். ஏன்னா இனிமேல் வந்து இப்போ நான் குக் பண்ணிட்டேனாக்கா இதை சாப்பிட்டு இன்றைக்கி ஓட்டிடுவேன். மேபி டொமேட்டோ வந்து 2 போட்டுக்கலாம், ஒரு சின்ன டொமேட்டோ, ஒரு பெரிய டொமேட்டோ. ஓகேவா? அப்போ தான் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும். எனக்கு கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் அந்த பஃப்ல வந்து ஸ்டஃபிங்ஸ் வந்து கம்மியாகிடும், ரொம்ப கேவலமாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ ஆனியனை வந்து 2 மட்டும் கட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு கழுவிக்கலாம். இந்த ஆனியனை வந்து கழுகாமல் நம்ம வந்து சும்மா அப்படியே நேரடியாக கட் பண்ணோம்னாக்கா ஒரு ஆசிட் ஏதோ வரும்ல, அது செம்மையாக அழுகையாக வரும், அப்படியே கண்ணுலேருந்து தாரையாக ஊற்றும். ஸோ அதனால தான் நான் வந்து முன்னாடியே கழுவிட்டேன். எப்படிங்களா, நான் அப்படி இங்கே வந்து எல்லாம் அப்படியே குக் பண்ணிக்கிட்டு அப்படியே எங்கள் மேட்ச் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக குக் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓ கில்லு வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. 4 6 போட்டு தாயிட்டோம். இதை வந்து இந்த சின்ன சின்னதாக வெட்டாமல் நீளமாக வெட்டிக்கோங்க. ஓகேவா? அப்போதான் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டுறப்போ சீக்கிரமாக வேகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் கத்தி பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்கும். இப்போலாம் வந்து போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டேன். என் கண்ணில் வந்து லைட்டாக தான் தண்ணி வந்திருக்கு. இதே நான் வந்து கழுவாமல் கட் பண்ணியிருந்தேன்னா நேரம் தாரத்தரையாக ஊற்றிருக்கும். ஓகேவா? இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக். எங்கள் அம்மாலாம் வந்து வீட்டிலலாம் வந்து கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கட் பண்ணுறாங்க. இதை வந்து நான் அடிபட்டதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். வழக்கம் போல் நம்மளோட 5 பெட்டி வந்துருச்சு. அப்புறம் ஆயில் ஆனில் எடுத்து வச்சிட்டேன். ஆயில் ஓகே. அதுக்கப்புறம் கடுகு சீரகம்லாம் போடுறதுனா போட்டுக்கலாம். நான் போடுவேன், நான் எல்லாத்துலேயும் போடுவேன். ஆயில் எங்கெங்கே போடுறோம் எல்லாத்துலேயும் கடுகு சீரகம் போட்டுருவேன். அது என்ன இருந்தாலும் சரி. ஸோ ஆயில் மட்டும் சூடாகிடுச்சுன்னு பார்த்துக்கணும். இன்னும் சூடாகவில்லை. வச்சுருவோம். டொமேட்டோ கட் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு வந்துச்சான்னு பார்க்கணும், முட்டை வந்துச்சான்னு பார்க்கணும். ஓகே, ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ போடுவோம். வெடிக்க போது அப்படியே கடுகு அப்படியே டக்குன்னு வந்து ஆனியனை போட்டுருவோம். சோதிங்களா? நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். பீன்ஸோட சின்ன சின்ன பட்டாணி இருக்கலாம், அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நம்ம போடுறது தானே. எங்கள் ஊரில் இருக்க பேக்கரிலாம் வந்து மஷ்ரூம் போடுறாங்க. மஷ்ரூம் இது அதுக்கப்புறம் வந்து சன்னா பப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை போட்டாங்க. என்ன நம்ம போடுறாங்க, நம்ம போடக்கூடாதா? ஓ கேட்ச் மிஸ்ஸு. அவன் தான் அடிச்சு பொழந்துட்டு இருக்கான். அவன் விக்கெட் நல்லா எஸ்கேப் ஆயிடுச்சு. எக் பப்ஸ் வந்து காரம் வேணும்னா நல்லா காரம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கத்தி வந்து கொஞ்ச நாளைக்கு இல்லை, அடிக்கடி வந்து எப்படி சொல்கிறது, அந்த இது ஷார்ப்னஸ் போயிடுது. என்ன பண்ணேன், ஒரு தடவை வந்து பூண்டு கட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து இது நல்லா வந்து செம்ம ஷார்ப்பாக கட் பண்ணிச்சு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு கட் பண்ணிங்க, அதாவது கத்தி வந்து பூண்டில் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுது, இதாக ஷார்ப் ஆகிடுது. ஸோ டொமேட்டோவே வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஐ திங்க் வந்து எக்கு வந்து நேரம் பாயில் ஆகிருக்கும். நான் வந்து போட்டே வந்து கிட்டத்தட்ட 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் பார்க்கணும், கத்தி வச்சு பார்த்துக்கலாம். ஓய் என்ன அவ்வளோ வெந்திருக்குங்களா? வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. சூப்பர் கிடக்குடா. இந்த மாதிரி வந்து நல்லா ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தென் வி வில் ஆட் டொமேட்டோ, தக்காளி அப்படின்னு போடுறத விட்டுட்டு பேக்கிங் பண்ணப்போ வந்து அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட விடணும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ஓகே. நவ் லெட்ஸ் வாஷ் பொட்டேட்டோ வாஷ் பண்ணக்கூடாது, தோல் க்ளீன் பண்ணணும். அப்புறம் எக்கு வந்து ஷெல் க்ளீன் பண்ணணும். ஐயோ தண்ணி சூடாக இருக்குது. 2 முட்டையும் டமால் எப்படி ஐயோ அதிகமாக உடச்சிட்டுன்னு. இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ரொம்ப மற்ற 2 எக்கும் வந்து லைட்டாக தான் ஷெல் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருந்தது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த முட்டை அந்த ஷெல்லோட போகிறப்ப தான் வந்து மனசு கஷ்டமாக இருக்கும், நிறைய வேஸ்ட் ஆகிடும். சூப்பர். நவ் இட்ஸ் டைம் ஃபார் பொட்டேட்டோ. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து தோலை மட்டும் நம்ம உரிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்மாஷரை வச்சு இது பண்ணிக்கலாம். ஐயோ தோலை உரித்து பேப்பரில் இங்கே வச்சுட்டு உரிச்ச உருளைக்கிழங்கு வந்து அதில் வச்சிடலாம். ஸோ ஃபைனலி நமக்கு வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஸ்மாஷ் பண்ணணும். இப்போதைக்கு அதுக்கு ஏற்ற இது வந்து நம்மள்ட்ட இங்கே இருந்தது, இந்த இருக்குது. இல்லை இது ஃபிட் ஆகும். ஓகே, இப்படியே ஃபிட் ஆச்சுன்னா அப்படியே வச்சு அமுக்கி ஸ்மாஷ் பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லா இதாகிடும். அதுக்கப்புறம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு உள்ளே அவனில் போட்டுற வேண்டியதான். வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு நான் உரிச்சிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து சுப்மன் கில் வந்து அவுட் ஆகிட்டாப்புல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 46 ரன் 50 வேறு போடலையா, அதனால இப்போ கொஞ்சம் சோகத்தில் இருக்கும். ஐயோ பாத்திரம் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுருக்கலாம். நான் இதில் உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சதால அப்படியே அதில் வச்சு குக் பண்ணி இது நச்சுட்ருக்கேன். அதான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஓகே சூப்பர். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து பேரலாக வந்து நான் அப்படியே ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓரளவுக்கு இதுவும் நல்லா இருக்குது, சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? கொஞ்சமாக உப்பு, ஏன்னா உருளைக்கிழங்கு போடுறோம்ல அது மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி. ஓகே, அண்ட் தென் கொஞ்சமாக டர்மரிக். ஓகே சூப்பர். கோரியண்டர் லைட்டாக போட்டுக்கலாம், ஜஸ்ட்டு ஒரு சாஸ்திர சம்பல் சாயத்துக்காக. இப்போது இதில் இந்த உருளைக்கிழங்கு வந்து இதை போடலாம். விழுகுமான்னு தெரியலையே. இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, விழுக மாட்டேங்குது. ஸோ இதை வந்து ஸ்பூன் வச்சு தான் எடுத்து போடணும்.
சூப்பர் சூப்பர். நல்லா வந்து அந்த மசாலாலாம் இல்லை அந்த உருளைக்கிழங்குலேயே நல்லா மிக்ஸ் ஆகும். அதான் நம்ம வந்து ரொம்ப குரூசியலான ஸ்டேஜில் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆற வைப்போம். ஏன்னா வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து வைக்கிறப்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஆற வைக்கிறேன்னு சொல்கிறேன்னா நான் வந்து இப்போ காட்டும் பாருங்கள் அந்த பேஸ்ட் வந்து எப்படி தான் வந்துட்டேன். ஓ மேட்ச் அப்படியே சைடில் விட்டு ப்ளே பண்ண விட்டுட்டு இதை வந்து இந்த இதில் தான் இந்த பிளேட்டில் தான் வைக்க போகிறேன். இது வந்து ரொம்ப நேரம் வெளியில் இருந்ததால சாஃப்ட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகே எப்படி இருக்கு பார்த்தீங்களா அழகா? நான் ஏன் வந்து அதை ஆற வைக்கணும்னு சொன்னேன்னா இந்த 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 பேஸ்ட் இருக்குல்ல இதில் வந்து நீங்கள் சூடாக வச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் வச்சுட்டு இப்படி பண்ணுறப்போ அதை மூடுவீங்கள்ல அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சுட்டு. ஸோ மூடுறப்போ என்ன ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐயோ கரெக்டாக அதில் செட் ஆகும் பார்த்தீங்களா? மூடுறப்போ வந்து அது அப்படியே மெல்ட் ஆகி பீக்கும். உங்களால் ப்ராப்பராக மூட முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் அதை ஆற வைப்பேன்னு சொன்னேன். 6 இதாக வந்து செக்ஷனை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். வேரிஸ் கட்டி எக்கு வந்து கட் பண்ணிடணும். இதை வந்து 2 பீசஸாக கட் பண்ணிடணும். சும்மா கட் பண்ணி வச்சிடலாம் இப்போவே. இதை வந்து அதுக்கப்புறம் நடுவில் வந்து இப்படி 2ஆக குத்து மதிப்பாக தான் நான் கட் பண்ணுறேன். இதை பென்சில் ஸ்கேலெலாம் வச்சு நம்ம வந்து கோடு போட்டுலாம் கட் பண்ண முடியாது. அப்படியே அழகாக அப்படியே கட் பண்ணிவிட்டு ஐயோ ஒரு பக்கம் தள்ளி வர மாதிரி இருக்கே. ஓகே வந்துருங்க சூப்பர். அதுக்கப்புறம் இதை தான் வந்து 6 பீஸஸாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நான் முன்னாடி வந்து ஏதோ ஒரு இதை வச்சு கட் பண்ணேன் அளவு எடுத்து. குத்து மதிப்பாக வந்து நான் வந்து நானே வந்து ஒரு அப்ராக்சிமேஷனாக தான் வச்சு கட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல வச்சோன்னா இது கொஞ்சம் ஓகே. இங்கே 1 இங்கே 2 ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். 1 ஸோ இது 2 பீஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே சூப்பர். இப்போ வந்து நம்ம இந்த 6 பீஸ் இருக்கா? ஆறுனது போதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் புட் தி ஸ்டஃப் ஹியர். தென் ரஃப்பாக வந்து நானே வந்து எல்லாத்தையும் வந்து 6 பீஸஸாக பிரிச்சுடுவேன். 1 ஸோ இதுக்கு நேராக இப்படி அப்படியே சென்ட்ரு பாயிண்டில் கிராஸ் பண்ணி இங்கிட்டு போகிற மாதிரியும் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த சின்ன பீஸ் ஆகிடுச்சு தெரியுதா? இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பீஸாக போடுறப்போ ஸோ 1 2 3 4 இது மட்டும் கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அப்படி எடுத்துக்கலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ இதில் 1 இன்னுமே சூடாக இருக்குங்க. இந்த சூடு அது இது அதுக்குள்ளே மெல்ட் ஆகிறதுக்குள்ளே. ஸோ இதில் 1 இந்த உருளைக்கிழங்கு வச்சு அதில் ஒரு முட்டையை இப்படி கவுத்து வச்சு அந்த மாவு வந்து இதாகிறதுக்குள்ளே மெல்ட் ஆகி ஒட்டுறதுக்குள்ளார இப்படி இழுத்து இந்த இடத்துல தான் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன். இந்த பக்கம் இதை எடுத்து இதில் நல்லா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதையும் எடுத்து ஸோ இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு மேலே லைட்டாக அப்படி ஒட்டி விட்டுருவோம். அப்போ தான் வந்து அது எடுத்துகிட்டு வராது வேகிறப்போ. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க இந்த சைட்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 6 பீசஸ்க்கு வைக்க போகிறோம். ஓகேவா? எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் அழகாக வச்சுட்டேன் நான். இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆயில் மட்டும் மேலே விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவனில் போட்டோம்னா முடிஞ்சு லைட்டாக அப்படி விட்டு தடவி விட்ருங்க சுற்றி எவ்வளோ சூப்பர். ஸோ ஃபைனலி நம்ம வந்து இதை எடுத்து உள்ளே வைக்க போகிறோம் அவனில். ஒரு 30 மினிட்ஸ் உள்ளே வச்சா போதும். இடையில விட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கலர் எப்படி இருக்கு. ஐயோ இந்த பேப்பர் வேறு எதாவது இருக்குது சைடில் இடுக்கி தந்துக்கில் போயிட்டு. லெட்ஸ் புட் இட் இன் 180 or 200. ஓகே மூடி வச்சுருவோம். இப்போதைக்கு டைம் வந்து 4:31. ஓகேவா? ஒரு 1/2 hour மொத்தமாக வந்தால் போதும். இடையில செக் பண்ணிக்கலாம். சீரியஸ் லேட்டாக நான் வந்து மேட்ச் பார்க்க போகிறேன். இப்போ வந்து மேட்ச் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மக்களே நான் வந்து நல்லா பார்த்துட்டேன், வெந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸ்டடா எப்படி ப்ரௌனிங்காக அப்படியே சூப்பராக இருக்கா? ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். எப்படி இருக்கு அப்படியே பப்ஸ்? இது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு பப்ஸ் வந்து இப்போதைக்கு 15 ரூபாயா 20 ரூபாயோ. இப்போ நான் வந்து எத்தனை பப்ஸ் பண்ணியிருக்கேன்? 6 பப்ஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல? இப்போதைக்கு கேக் கட்டிங் பப்ஸ் கட்டிங் டைம் வந்துருச்சு. வாவ் சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் கெச்சப்பு கொண்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கு. சியர்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த இது இலையெல்லாம் சூப்பராக இருக்குது. கெச்சப் இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்குது. சூப்பராக இருக்குது. புகை போகிறது தெரியுதா? செம்மையாக இருக்கும். உண்மையிலே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது வந்து பேஸ்ட்ரி வந்து உங்கள் வீட்டில் கடையில் கிடைக்கும். இங்கே கடையில் தான் கிடைக்கும். எனக்கு பண்ண தெரியாது. உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் அதையும் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கி
ஜமாய் பண்ணுங்கள், என்ஜாய். ஓகே, வீடியோ செமையாக போச்சு. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு புது ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நடந்த டிஸ்கவுண்ட் பாய் பாய்.